234ல் ஏதாவது ஒரு பூமர் இருந்தா பரவாயில்லைங்க. 234ம் பூமரா இருந்தா என்னங்க பண்றது? 234 பேரும் வேட்பாளர் அறிவிக்கிறாங்க. ஒருத்தன் இப்படிங்கிறான், ஒருத்தன் இப்படிங்கிறான், ஒருத்தன் இப்படிங்கிறான், ஒருத்தன் இப்படிங்கிறான், ஒருத்தன் இப்படிங்கிறான், ஒருத்தன் அப்படிங்கிறான், ஒருத்தன் இப்படிங்கிறான். இவன் என்னென்ன செய்யறானோ அதை அந்த ஆள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரு கட்சி தலைவனா வணக்கம் வச்சா எல்லாரும் வணக்கம் வைப்பாங்க. அவங்க வணக்கம் அப்படின்னு இவரும் வணக்கம், அவங்க அப்படின்னா இவரும் அப்படிங்கிறது, அவங்க இவரும்ங்கிறது, அவர் கையை தூக்குனா இவனும் கையை தூக்குறது. ஒவ்வொன்றும் ரியாக்ஷன். அதான் டேரக்டர் ஆர்டிஸ்ட் இல்ல, டேரக்டர் என்ன சொல்றாரு அதை அப்படியே செய்யறது. உடனே வந்து அவன் முத்தம் கொடுத்தா இவரும் முத்தம் கொடுக்குறது. அவங்க வெற்றி குறி இவரும் வெற்றி குறி. அவங்க கையை தூக்குனா இவரும் கையை தூக்குறது. அவங்க பண்ண இவரும் பண்ணிட்டு இருக்காங்க. இல்ல யாரு பைத்தியம், யாரு பூமரு, யாரு கிரிஞ்சுனே தெரியல. அதாவது 13 ஜோக்கரா இருந்தா என்ன பண்ற மாதிரி 234 ஜோக்கரா தான். இன்னுமா தெரில, நீ தான் ஜோக்கர், நீ தான் பூமர், நீ தான் பைத்தியம். புதுசாக வர எம்எல்ஏவை எவ்வளோ அழகாக ஒரு குழந்தைங்களை ட்ரீட் பண்ணுற மாதிரி எவ்வளோ அழகாக ட்ரீட் பண்ணி ஒரு கட்சியை கொண்டு போகிறாரு. உங்கள் கட்சியில் எல்லாருமே டம்மி ஆட்கள், நீங்கள் எல்லாமே ரஃப் அண்ட் டஃப்பாக டீல் பண்ணுவீங்க. இப்போ ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடியே உங்கள் ஆட்டம் இவ்வளோ வந்தால் எப்பா பிடிக்க முடியாது.